Hi students, welcome to Nama Tuition 10th Max Chapter 2 Numbers and Sequences பார்க்கலாம். Exercise 2.1. அதில் first sum என்ன? Find all positive integers when divided by 3, it leaves remainder 2. இதுதான் question. இப்போ solution பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் டிவைடட் பை 3 அதை எடுத்து எழுதிக்கோங்க. ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 2ன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பை இடிஏ மெத்தட் வந்து நம்ம இங்க வந்து அப்ளை பண்ண போறோம். அதோட ஃபார்முலா என்ன? a ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். அதோட லிமிட்ஸ் எப்படி இருக்கும்? 0 லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ லெஸ்ஸர் தென் பி. கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இதை எழுதணும். இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிவன் எழுதுறதுக்கும் உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 3 வந்து நான் இந்த பில சப்ஸ்டியூட் பண்றேன். ரிமைண்டர் 2 வந்து ஆர் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்றேன். a ஈக்குவல் டு 3q பிளஸ் 2. நான் இந்த 3ஐயும் 2ஐயும் இங்க b இருக்க இடத்துலயும் ஆர் இருக்க இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த q இருக்க இடத்துல வந்து நான் 0ல இருந்து 3 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். a ஈக்குவல் டு 3 இன்டூ இந்த q இருக்க இடத்துல 0 போட்டுக்கோங்க பிளஸ் 2. 3 இன்டூ 0 0 பிளஸ் 2 என்னது 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 இன்டூ 1 பிளஸ் 2. 3 இன்டூ 1 3 பிளஸ் 2 5. நெக்ஸ்ட் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 2s are 6. 6 பிளஸ் 2 என்னது 8. அடுத்து 3 இன்டூ 3 பிளஸ் 2. 3 3s are 9 பிளஸ் 2 என்னது 11. இந்த மாதிரி நீங்க 0ல இருந்து 3 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். வந்த ஆன்சரை வந்து நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன் போட்டு எழுதணும். 2, 5, 8, 11 போட்டு இந்த மாதிரி நீங்க ஆன்சர் எழுதி காட்டும் போது உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுக்கும் 1 மார்க் கொடுப்பாங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். 2 மார்க்ல கேட்பாங்க. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed row and how many flower pots are left over. நம்ம எத்தனை flower pots வந்து பேலன்ஸ் இருக்குன்றத நம்ம எழுத போறோம். இப்போ சொல்யூஷன்ல ஃப்ளவர் பாட்ஸ் ஈக்குவல் டு 532 அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ரோ ஈக்குவல் டு எவ்வளவு சொல்றாங்க? 21 ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்றாங்க, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. 532வை 21ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, 532 டிவைட் பை 21. 21 2s are 42. 53ல 42 போயிடுச்சுன்னா 11. இங்க இருக்க 2 வந்து கீழே இறக்கிக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம்? 21 இன்டூ 5 பண்ணா 105. மைனஸ் பண்ணா என்ன வரும்? 7 வருமா? இப்ப இது வந்து கியூவா எடுத்துக்கணும், குவாஷன்ட். இது ரிமைண்டரு. இது என்னது? பியா எடுத்துக்கணும். பை இடிஏ மெத்தட்னு போட்டு இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. a ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர்னு எடுத்து எழுதிக்கோங்க. a என்ன எடுத்துக்கணும்? 532. அவங்க கொடுத்துருக்க ஃப்ளவர் பாட்ஸோட வேல்யூ எடுத்துக்கோங்க. 532 ஈக்குவல் டு b வந்து 21 இன்டூ கியூ என்னது 25 அதை எடுத்து எழுதிக்கோங்க. பிளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 7 வந்திருக்கு, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ என்னது? கம்ப்ளீட்டட் எத்தனை ரோஸ்? 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பாட்ஸ் என்னது? 7. ரிமைண்டர் 7 தானே இருக்கு, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். Prove that the product of two consecutive positive integer is divisible by 2. இப்போ சொல்யூஷன்ல let n and n minus 1 be the consecutive positive integers ன்னு சொல்றோம். இந்த n-ம் n minus 1-யும் வந்து நம்ம consecutive positive integers ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க? divisible by 2 சொல்லியிருக்காங்க, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப ப்ராடக்டோட ஃபார்முலா என்ன? n இன்டூ n minus 1. இது எப்படி பண்ணலாம்? n இன்டூ n n ஸ்கொயர் மைனஸ் n இன்டூ 1 n. இந்த ஃபார்முலாவை நான் இந்த மாதிரி மாத்தி எழுதுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? n இருக்க இடத்துல 2q and 2q plus 1 நம்ம எழுத போறோம். அதான் இங்க எழுதியிருக்கேன். இந்த ஃபார்ம் ஆஃப் 2q or 2q plus 1 எழுதிட்டு நீங்க இந்த n ஈக்குவல் டுன்னு போட்டு எழுதி காட்டணும். n ஈக்குவல் டு 2q, n ஈக்குவல் டு 2q plus 1 எழுதணும். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2qக்கு பண்ணுங்க. when n ஈக்குவல் டு 2q, n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இந்த n இருக்க இடத்துல 2q போட போறோம். அப்போ 2q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க n இருக்கு, அப்போ 2q போட்டுக்கணும். 2 இன்டூ 2 4, q ஸ்கொயர் வந்து அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் 2q. 2qவை வந்து காமனா எடுத்தா என்ன ஆகும்? 2 2s are 4. அப்போ இங்க ஒரு 2 வரும், இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்க ஒரு q வரும், மைனஸ் 2q இன்டூ 1 2q. கரெக்டுங்களா? இந்த 2qவை வெளியே எடுத்தா இது வந்து 2q ஆகும், இங்க வந்து 1-ஆ மாறிடும். இப்போ என்ன சொல்றோம்? இந்த q இன்டூ 2q மைனஸ் 1 வந்து rன்னு கன்சிடர் பண்ண சொல்றாங்க.
அப்போ ஆன்சர் என்னவா வரும்? இங்கே 2 இருக்கா, 2 போட்டுக்கோங்க. இந்த மொத்த வேல்யூவையும் ஆறுன்னு கன்சிடர் பண்ணால் 2 into ஆறுன்னு வரும். n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2. கண்டிப்பாக இது வந்து டிவிசிபிள் பை 2ன்னு சொல்கிறாங்க. இப்போ n வந்து 2q plus 1 இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த n ஸ்கொயர்லையும் இந்த nலையும் இந்த 2q plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n ஸ்கொயர் வந்து 2q plus 1 ஹோல் ஸ்கொயர் வரும். மைனஸ் இங்க n இருக்கு, அப்போ 2q plus 1 வரும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஸ்டெப்பை நான் எப்படி மாற்றி எழுத போறேன்னா 2q plus 1 காமனா எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால அகைன் இங்க 2q plus 1 வரும், மைனஸ் 1 வரும். ஏன்னா 2q plus 1 into 1 பண்ணா 2q plus 1 அதனால இங்கேயும் சேமா இருக்கிறதுனால into 1 போட்டுக்கோங்க. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கு? இந்த 2q இருக்கு, இந்த 2q plus 1 இருக்கு. அகைன் என்ன பண்ணணும்? இந்த q into 2q plus 1க்கு வந்து rன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? அதே 2r தான் வரும். என்ன எழுதணும்? n ஸ்கொயர் n is divisible by 2 கண்டிப்பா எழுதணும். for every positive integer n. ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.